நண்பா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்தாச்சு. ரெஸ்ட் எடுத்துட்டு இப்போ தான் டெலிஃபோன் வந்துச்சு நமக்கு. எல்லாம் வண்டி ஸ்டார்ட் பண்ண அப்படின்னாங்க. நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா, எங்கே ஸ்டார்ட் பண்ணோடனே உடனே வந்துட்டாங்க. இடத்த சொல்லலை, வண்டியில் வரப்போ தான் சொன்னாங்க. எங்கே வந்திருக்கோம்னாக்கா பாருங்கள், பின்னால் பார்க்குறேன். ஜெமியத் ஹால்தியா பார்த்தீங்களா? அதான் ஹால்தியா ஜெமியா. இப்போ நம்ம வந்திருக்கிறது மேடம் உள்ளே போயிருக்கிறாங்க. அடுத்து வந்து வண்டியில் வரப்போ சொன்னாங்க, அடுத்து வந்து முடிச்சுட்டு ஹவாலி போகணுன்னு சொன்னாங்க. ஹவாலிக்கு எந்த இடத்துக்கு போகிறாங்கன்னு தெரியல. அந்த இடத்துக்கு போய்ட்டு நான் வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் சாப்பாடு வாங்கன்னு சொன்னாங்க. நிறைய வேலையெல்லாம் இருக்குது. எப்படியும் 10 மணி ஆகும் நம்மளோட டியூட்டி முடிகிறதுக்கு. இதுதான் ஜெமியத் ஹால்தியா, உங்களுக்கு காட்டுறேன். இது பார்க்கிங். இது வந்து பின்பகுதி. இது வந்து பின்பகுதி. ஜெமியத் ஹால்தியா பின்பகுதி. இங்கே எக்ஸைட்டு இருக்குது உள்ளுக்குள்ளே, எலக்ட்ரானிக் ஐட்டம் எக்ஸைட்டு. குவைத்தில் பிரபலியமான எக்ஸைட்டு. இதில் வந்து எல்லா ஐட்டம்ஸ், இப்போ மொபைல்ஸு, வாஷிங் மிஷின், டெலிவிஷன் எல்லாமே இருக்குது. இங்கே வந்து உள்ளுக்குள்ளே இருக்குது. அது மால் மாதிரி. இது நல்ல மால் கிடையாது, ஆனால் மால் மாதிரி எல்லாமே இருக்குது. ஆமாம். இந்த ஜெமியத் ஹால்தியை பற்றி சொல்லணும்னு சொன்னாக்கா, இது வந்து நான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். முன்னாடி கொஞ்சம் இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு 8 வருஷம் இருக்குது. 8 வருஷம் முன்னாடி கொஞ்சம் சின்னதாக தான் இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொஞ்சம் பெருசாக ஆக்கியிருக்காங்க உள்ளுக்குள்ளே. இது வந்து பழமையான ஜெமியா தான், எல்லா ஐட்டம்ஸ் கிடைக்கும். இது முக்கியமான சிட்டிக்கு பக்கத்தில் இருக்குது இந்த ஹால்தியாங்கிறது. ஜெமியத் ஹால்தியா. ஷாமியா இல்லை கைஃபான், அடுத்து கைஃபானு, அதுக்கு அங்கிட்டு ஷாமியா, அதுக்கு அங்கிட்டு தான் குவைத் சிட்டி. இப்படியே வரிசையாக போகும் இந்த சைடு. அப்படியே இது ஒரு மெயின் சிட்டியில் தான் இந்த ஏரியா இருக்குது. இங்கேருந்து மெயின் சிட்டி குவைத் சிட்டிக்கு போகிறதுக்கு எப்படியும் வண்டியில் போகணுன்னு சொன்னாக்கா ஒரு 5 நிமிஷம். டிராஃபிக் இல்லைண்டாக்கா, டிராஃபிக் இருந்தாக்கா அது வந்து 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் போகும். ஓகே நண்பா, இதுதான் வந்து ஜெமியத் ஹால்தியா. நான் உள்ளே போகலை. நான் உள்ளே போயிட்டு போடுவேன். ஒரு சமயம் மேடம் வந்துடுவாங்க. போயிட்டு சீக்கிரம் வருவேன்னு சொல்லிட்டாங்க. அதான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். பார்ப்போம். ஜூம் பண்ணி காட்டிக்கிட்டு இருக்கேன். அந்த ஒரு பங்ஸ் பாய் அரபானை தள்ளிட்டு போகிறாரா தெரியுதா? இப்போ உள்ளுக்குள்ளே என்ட்ரு ஆகிற பாருங்க. உள்ளுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு நான் இங்கே நிற்கிறேன். ரொம்ப நேரமாக நின்றுக்கிட்டு இருக்கேன். அங்கேருந்து வந்தார். அந்த இப்போ நான் காமிச்சேன்னா ஜூம் பண்ணி, அந்த அரபானை வந்து என் வண்டி பக்கத்தில் இங்கே கிடந்துச்சு. நான் இங்கேருந்து வண்டியில் இப்படி சாஞ்சிக்கிட்டு இப்படின்றேன்னா அவர் நேராக வந்தார். யாரும் நம்ம பங்ஸ் மாமா வந்து, ஏன்னா இங்கே அரபானை உருட்டுறவர் அவர் தான். வந்து உரிமையோடு கேட்குறாரு, ஏன் இங்கே போட்டு வச்சுருக்கேன், ஒன்று எடுத்து இங்கே மேலே போட்டு வைக்கலாம்ல அப்படின்றாரு. நான் கூப்பிட்டேன் இங்கே வாண்டு. இந்த ஜெமியா சுற்றி கேமரா இருக்குல்ல, போய் செக் பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறம் நீ என்கிட்ட வந்து கேளு, யார் இந்த அரபானை போட்டான்ட்டு. இந்த மாதிரி நான் போட்ட மாதிரி என்கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்கேன், போடா அப்படின்னு வரட்டி விட்டேன். அதாவது நானே ரெஸ்ட் ரூமு போக முடியாமல் உட்காந்துட்டேன். போன மாம்சம் இன்னும் வெளியே காணும் இந்த வாரம்னு சொல்லிட்டு போணுச்சு. ஏன்னா ரெஸ்ட் ரூமு வேறு வருது, ரெஸ்ட் ரூமு வேறு போகணும். உங்ககிட்ட நம்ம பள்ளியாசம் இருக்குது, பள்ளியாசலுக்கு நம்ம அங்கிட்டு போகிறோம்னு வச்சுக்கங்களேன். இவங்க வெளியே வந்துட்டு நான் வந்து ரொம்ப நேரம் 1 மணி நேரமாக நிற்கிறேன், நீ எங்கே போனேன் அப்படின்னு கேட்பாங்க. அது ஒன்று. இதெல்லாம் டிரைவரோட டியூட்டி நண்பா, பார்த்துக்கோங்க. இதுதான் டிரைவரோட டியூட்டி. இனி வரும் குளிர் காலம் வேறு. ஆஹா, எப்போ வராங்கன்னு தெரியல. பங்ஸ் வேறு நம்மளை வேறு வேர்வையை வேறு வச்சுட்டு போயிட்டான். போடான்னு வட்டி விட்டேன். ரொம்ப எதாவது பேசியிருந்தாண்டாக்கா சரி நண்பா, பார்ப்போம். வர்ற மாதிரி தெரியுது, பார்ப்போம். மாம்ஸ் உள்ளே கூப்பிட்ருக்காங்க. அந்த ஜாமா தூக்கணுமா, உள்ளே போவோம். இதான் நண்பா ஹால்தியா ஜெமியா. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கீழே இருக்குது. கீழே வந்து பாத்திரம் ஐட்டங்கள் அதே மாதிரி இது. மேலே வந்து மால் இருக்குது. அந்த மாதிரி எக்ஸிட்டி மேடம் கூப்பிட்ருக்காங்க. போட்டால் வீடியோ எடுக்க முடியாது. நான் வந்து என்னென்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் எடுக்கிறேன். ஓகே. ஒரு வழியாக ஜாமானை போய் மேடம் கொடுத்தாங்க. தூக்கணும். சரியான வெயிட்டாக இருந்துச்சு. என்னென்னு நான் செக் பண்ணல. அப்படியே வீட்டுக்கு கொண்டு வந்தேன். வீட்டுக்கு கொண்டு வந்து வண்டியில் வந்து தூக்க முடியாமல் ஒரு சைடாக பாருங்கள் பாரம் இறங்குது. அப்படியே ஒரு மாதிரியை கொண்டு வந்து வீட்டுக்கு கொண்டாந்து சேர்த்தாச்சு. என்னான்னு தெரியல. வந்து அந்த வீட்டு ஹால்தியா ஜெமியா போயிட்டு அதுக்கப்புறம் நான் ஹவாலி போகணுன்னு சொன்னேன்ல, அங்கே நம்ம மேம் வந்து ஒரு இது பார்த்துருக்காங்க, ஆர்ட் பார்த்துருக்காங்க, விளம்பரம். அதில் வந்து நட்ஸு ஷாப்பு. இது என்னது, அதை விளம்பரத்தை பார்த்துட்டு போயிருக்காங்க. விளம்பரத்தை பார்த்துட்டு போனோன்னே மணி மேலே கூப்பிட்டு இது வந்து மாமு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு
அதான் கொஞ்சம் ஷாக் ஆகி நின்றேன். என்னென்னு பார்ப்போம். ஷர்ட் வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க ஏதோ சேல் போட்டிருப்பாங்க. ஆமாம் ஷர்ட் தான். என்னன்னு தெரியல. நமக்கு மேம் சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. தேங்க்ஸ் மேம். ஓகே, அது ஆட் போடனோடனே அந்த நட்ஸு, அதாவது வந்து இந்த வால்நட்ஸு, ஃபிஸ்தக்கு, இந்த மாதிரி ஆல்மண்ட்ஸு, அந்த கடை ஏதோ புதுசாக ஓப்பன் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இந்த சூரியகாரனுங்க விளம்பரம் பண்ணியிருக்காங்க. நல்லா பெருசாக இருக்குது, நல்லா விலை குறவு அப்படின்னு சொல்லணுன்னே இது நம்ம வந்து கூகுள் மேப்பை போட்டு அங்கே இங்கேன்னு அவாலிக்குள்ளே தெரிஞ்சு கடைசியில் ஒரு தெருவுக்குள்ளே போயிட்டு இருந்துச்சு கடை. அப்போ தான் கடையை வந்து ராஃபல் அந்த ராக்கே இருக்குல்ல அதெல்லாம் ஃபிட் பண்ணுறானுங்க. ஃபிட் பண்ணி அப்போ தான் கொண்டாந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஜாமான் இறக்கி பார்த்தாக்க இவங்க இந்த வீடியோவில் காட்டினது பெருசாக அந்த வால்நட்ஸ் எல்லாம் பார்த்தேன். மாமா அதை பார்த்துட்டு போனாங்க. அங்கேயே பார்த்தாக்க இப்போ தான் கொண்டாந்து எங்கடா இதான் உங்களோட விளம்பரம் தானடா அதுன்னு காட்டணும். ஆமாம் எங்களோட எங்கடா ஜாமான்லாம்னாக்கா இல்லை இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ வந்துக்கிட்டு இருக்குன்னா அதுக்கு முன்னால் ஏன்டா போட்டிங்கன்னு சொல்லி கத்தி போட்டு எதுவுமே வாங்கலை. அதுக்கப்புறம் கால்தியா ஜெமியாலேருந்து வந்துட்டு அந்த ஜாமானை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நேராக வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ திருப்பி எங்கே போகிறாங்கன்னு தெரியல. டியூட்டிங் போல இருக்கு. என்னன்னு தெரியல. மாமா நமக்கு கிஃப்ட் பண்ணியிருக்கிறாங்க. தேங்க்ஸ் மேம். ஓகே, ஷார்ட்னு தான் நினைக்கிறேன். ஓகே, நன்றி நண்பா. எங்கே போகிறோன்னு சொல்லிட்டு அவங்க வீடியோ போடுறேன். பை பை. ஹாய் நண்பா, சாப்பிட்டாச்சு. அம்பர்கர் என்னமோ ரோக் ஸ்டாராக என்னமோ நம்ம பாஸோட பையன் வாங்கிட்டு வந்தாப்புல. அதுக்கு நமக்கு 3 அம்பர்கர். அப்பா, எல்லாத்தையும் சாப்பிட்டேன். இப்படி சாப்பிட்டா எப்படி வவுரை குறைக்கிறது? ஓகே நண்பா, குட் நைட். இன்றைக்கி எல்லாம் அவ்வளோதுக்கு ஒன்றும் வேலை இல்லை. ஸ்கூலுக்கு போனோம், சாப்பாடு கொண்டு போனோம். மேடத்தோட நம்ம சூப்பர் மார்க்கெட்டு கால்தியாங்கிற இடத்துக்கு போனோம், ஹவாலி போனோம். அவ்வளோதான். காலையில் நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, நான் கடைசியில் சொல்கிறேன் அப்படின்ட்டு. நீங்களே அவரோட எதிர்பார்ப்பீங்கன்னு தெரியும் எனக்கு. என்னண்டாக்க ஸ்கூலு லீவு வருது. இந்த புள்ள அந்த வண்டை கொண்டு போகல, அந்த வண்டுக்கு வந்து 1 வாரம் லீவு வருது. நம்ம பாஸு மேடம் எல்லாம் வந்து அவங்களும் அந்த லீவில் வந்து 1 வாரம் எங்கேயோ வெக்கேஷன் போகிறாங்க. இப்போ நான் அந்த 1 வாரம் வெக்கேஷன் கேட்டு நம்ம ராஜன்னு, நம்மளுடைய ஐயப்பண்ணு, மிஸ்டர் அருண் ப்ரோ, எல்லா நண்பர்கள் எல்லோரும் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் டூர் ஒன்று போட அப்படின்றாங்க. ஏன்னாப்பா யூடியூபே ஆரம்பித்தேன், இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன், அதுலேருந்து எனக்கு ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. நமக்கு கண்டென்ட் முக்கியம். அதாவது நம்மளை வந்து யூடியூபோட நம்மளோட கண்டென்ட் முக்கியம். அதாவது நம்மளோட மக்களை வந்து எல்லாத்துக்கும் போகிற இடங்கள் தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 இடம் தேர்வு பண்ணியிருக்கிறோம். என்னன்னாக்கா காஷ்மீர் இந்தியா, 2வது நேபாள், 3வது ஸ்ரீலங்கா. இந்த 3 இடங்களில் எந்த இடம் போகலான்னு தேர்வு செய்யலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். ஓகே நண்பா, நீங்கள் தேர்வு செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு இதை பற்றி நான் தேர்வு செஞ்சு நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் எந்த இடம் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே நண்பா, இன்னும் டைம் இருக்குது. ஸ்கூல் வந்து இன்னும் ஒரு 10 நாளில் மூடுறாங்க. அதுக்கடையில் நம்ம வந்து பல ப்ரொசஸ்ஸு, டிக்கெட்டு எல்லாமே பார்க்கணும். நேபாளாக இருந்தாக்கா அது எப்படின்னு தெரியலை. எனக்கு நேபாள் போகணுன்னு ரொம்ப நாளாக ஆசை. அதெல்லாம் அந்த இடங்கள்லாம் போய் பார்க்கணும். மலைப்பிரதேசங்கள், அந்த எவரெஸ்ட்டு பார்டர் வரையும் போகணுன்னு எனக்கு ஆசை. அதெல்லாம் இன்ஷால்லா பார்ப்போம். இப்போ யூடியூப் ஸ்டார்ட் பண்ணது தான் எனக்கு இந்த மாதிரி போகணுன்றதுலாம் எனக்கு தோணுது. இதுக்கு முன்னாடிலாம் ஒன்றும் தோணுது கிடையாது. ஓகே நண்பா, குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். இன்ஷால்லா நாளைக்கு பாக்கியே பேசுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் தாங்க ப்ளீஸ். மேலும் நான் வீடியோ நான் போடுவேங்க. நான் எல்லாம் போடுறேன். இன்ஷால்லா பாருங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். எல்லாம் பை பாய்.